அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எனக்கு தமிழ்நாடு அரசின் அம்பேத்கர் விருது வழங்கிய போது அவரிடத்திலே நான் நன்றி சொல்ல சென்றேன். அப்போது அவரிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். அம்பேத்கர் விருது என்பதனாலேயே பட்டியல் சமூகத்தவருக்குத்தான் தர வேண்டும் என்று வரையறை வேண்டாம். பட்டியல் சமூகத்தின் மேம்பாட்டுக்காக பாடாற்றி கொண்டிருக்கிற தலித் அல்லாதவர்களுக்கு இந்த விருதை நீங்கள் வழங்க வேண்டும். ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களுக்கு அம்பேத்கர் விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்தேன். அப்போது அவர் நிமிர்ந்து என்னை பார்த்து சொன்னார், இந்த ஆண்டு விருதை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா இல்லையா என்று சற்று கடிந்து கேட்டார். நான் ஏதோ இந்த ஆண்டு விருதினை மறுதளிக்கிறேன் என்பதை போன்ற ஒரு தொனி அதில் இருந்ததாக அவர் உணர்ந்து அப்படி நிமிர்ந்து கேள்வியை எழுப்பியதும் நான் அதிர்ச்சிக்குள்ளானேன். ஐயா, நான் ஏற்றுக்கொள்கிறேன், மகிழ்ச்சி. ஆனால் அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் அம்பேத்கர் விருதினை தலித் அல்லாதவர்களுக்கு வழங்குங்கள், அதுதான் சிறப்பு. எவ்வளோ பேர் அடையாளம் வெளியே தெரியாமல் தலித்துகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அவமானங்களை தாங்கிக் கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சிறப்பிக்க வேண்டியது உங்களை போன்றவர்களின் கடமைதானே என்பதை சுட்டிக்காட்டினேன். அப்படி சொன்னதோடு நின்று விடாமல் அரசு செய்ய வேண்டும் என்று ஏன் நாம் வலியுறுத்த வேண்டும், நாமே ஏன் செய்யக்கூடாது என்ற உந்துதல் எனக்குள் எழுந்தது. அதனால் தான் 2007ஆம் ஆண்டு நான் முதலில் தலித் அல்லாதவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்குவோம் என்று அறிவித்து கோயம்பேட்டிலே பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களுக்கு முதல் விருதினை, அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்கினோம். இப்போது ஆண்டுதோறும் அம்பேத்கர் சுடர் விருது தலித் அல்லாத ஆளுமைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நாம் செய்து காட்டுவோம். அரசு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாம் காத்திருக்காமல் நாமே அந்த செயல் தளத்தில் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்கிற உந்துதல் எனக்குள் எழுந்ததால் அந்த அம்பேத்கர் சுடர் விருதினை அறிவித்தேன். அதை இன்றைக்கும் வழங்கி வருகிறோம். அப்படித்தான் இது தோன்றியது.